Hi, hello and welcome. This is A. Charulata from Chengalpet, St. Paul's. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 12 அக்கௌண்டன்சில யூனிட் 6 ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் பார்ட்னர்ல காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம்ல எக்ஸசைஸ் சம் நம்பர் 18 பார்க்க போறோம். So this is our sum, exercise sum number 18 given in our textbook. Charan, Arun and Karan are partners in a firm sharing profits and losses in the ratio of 4:3:3. And their balance sheet as on 31st December 2016 was as follows. இங்க liabilities and assets கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம இந்த adjustments தான் நம்ம பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா மூணு பார்ட்னர் யார் யாரு? சரண், அருண் and கரண். இந்த 3 பார்ட்னர்ஸ்ல கரண் is retiring. Karan retires on January 1st 2017 subject to the following conditions. இந்த சம்ல என்ன புதுசா இருக்குன்னா இந்த goodwill of the firm is valued at rupees 21,000. ஏற்கனவே நம்ம இது தனி அட்ஜஸ்ட்மெண்டா நம்ம பார்த்திருக்கோம். குட்வில் வந்து எக்ஸிஸ்டிங் குட்வில்லா இருந்தா என்ன பண்ணணும், அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்ல அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அதை நம்ம இப்போ இங்க லெட்ஜர்ல கேபிட்டல் அக்கௌண்ட்ல போட போறோம். ஓகே, நெக்ஸ்ட் மெஷினரி இஸ் டு பி அப்ரிஷியேட்டட் பை 10%, பில்டிங் டு பி வேல்யூட் அட் rupees 80,000, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் டு பி raised to rupees 2,000, stock to be depreciated by 2,000. And final amount due to the current is not paid immediately. அப்போ if it is not paid immediatelyங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டல் அக்கௌண்ட்ல to currents loan account அப்படின்னு நம்ம போடணும். ஓகேவா? இதுல என்ன கொஸ்டின் கொடுத்திருக்கான் அப்படின்னா, prepare necessary ledger accounts and show the balance sheet of the firm after retirement. So necessary ledger accounts அப்படின்னா revaluation ஒரு ledger and then capital account ஒரு ledger, அதுக்கப்புறமா we have to do the balance sheet. இது நம்ம எக்ஸசைஸ் சம் நம்பர் 17 மாதிரி தான். இதுல ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அடிஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த குட்வில். அதே மாதிரி இந்த ஃபைனல் அமௌண்ட் டியூ டு த கரண்ட் வந்து நாட் பெய்ட் இமீடியட்லி. ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி, இதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை நம்ம லெட்ஜர்ல எப்படி கேபிட்டல் அக்கௌண்ட் லெட்ஜர்ல எப்படி நம்ம போஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இதோட கண்டென்ட். ஓகேவா? So first we have to prepare the revaluation account. So revaluation accountக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த adjustments பார்த்து profit item எல்லாம் creditலயும் loss item எல்லாம் debitலயும் நம்ம போட போறோம். ஓகே, so இந்த adjustments பார்த்தீங்கன்னா first goodwill of the firm is valued at 21,000. அது நம்ம revaluation எதுவும் நமக்கு பாதிக்காது. நம்ம இந்த இதை பார்க்கணும். Machinery to be appreciated by 10%. Machinery வந்து ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து 40,000. அந்த 40,000ல 10% போட்டா நமக்கு 4,000 வருது. அப்ரிஷியேட்டட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ். சோ இன்க்ரீஸ் அப்படின்னா அது ரீவால்யூவேஷன் உடைய கிரெடிட் சைட்ல நமக்கு அப்பியர் ஆகும், பிகாஸ் இட் இஸ் a profit. அடுத்தது பில்டிங் டு பி வேல்யூட் அட் rupees 80,000. டு பி வேல்யூட் அட் 80,000 அப்படின்னா இங்க ஏற்கனவே கொடுத்திருக்கிறது வந்து 60,000. இங்க வந்து இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? 80,000ல 60,000 போச்சுன்னா மீதி 20,000 it is increased. So this should be shown in the credit side of the revaluation account. அடுத்தது provision for bad debts to be raised to rupees 2,000. இது வந்து increase in liability, it is a loss. So we have to show in the debit side of the revaluation account. அடுத்தது stock to be depreciated by rupees 2,000. Depreciated na decrease in the value of asset, it is a loss. So it should be shown on the debit side of the revaluation account. So இப்போ ரீவால்யூஷன் அக்கௌண்ட் போட்டுட்டு ப்ராஃபிட் ஆன் ரீவால்யூஷன் வருதா இல்ல லாஸ் ஆன் ரீவால்யூஷன் வருதான்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுதான் ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டான ஃபார்மேட்டு. பர்டிகுலர்ஸ் ருபீஸ், இது டெபிட் சைட், இது கிரெடிட் சைட். ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி மெஷினரி வந்து rupees 4,000, பில்டிங் வந்து 80,000ல 60,000 மைனஸ் பண்ணா மீதி 20,000 கிரெடிட் சைட்ல போட்டாச்சு. இதெல்லாம் ப்ராஃபிட் ஐட்டம், அதனால கிரெடிட் சைட்ல போட்டுக்கோம். அடுத்தது இங்க வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் வந்து இட் இஸ் இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி, அதனால அதை நம்ம இந்த சைட்ல டெபிட் சைட்ல காமிச்சிருக்கோம். அதே மாதிரி ஸ்டாக் வந்து டெப்ரிஷியேட்டட், அப்புறம் டிக்ரீஸ், தட் இஸ் அ லாஸ் ஐட்டம். ஸோ வி ஆர் ஷோயிங் இந்த டெபிட் சைட். இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரெடிட் சைட்ல தட் இஸ் ப்ராஃபிட் வந்து அதிகமா இருக்கு, 24,000 இருக்கு. இந்த 24,000ல இங்க இருக்கிற இந்த 3,000 மைனஸ் பண்ணா நமக்கு வர்றது 21,000. இந்த 21,000 சரண், அருண் அண்ட் கரனுக்கு அவங்களுடைய ரேஷியோ 4:3:3ல பிரிச்சு நம்ம இங்க காமிக்கிறோம். டெபிட் சைட்ல 2 ப்ராஃபிட் ஆன் ரீவால்யூவேஷன் போட்டு சரண், அருண் அண்ட் கரண் போட்டு
அந்த 21,000 நம்ம 4:3:3 பிரிச்சு போட போறோம். ஸோ இந்த 21,000 நம்ம 4:3:3 பிரிச்சோம்னா 8,400, 6,300, 6,300. ஸோ இப்போ நம்மளோட ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ஓவர். அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் போடும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின்ல இருக்கிற லைபிலிட்டி சைட்ல இருக்க கேபிட்டல் அக்கௌண்ட்டை எடுத்து போடணும். அதுக்கு அடுத்தது அங்க பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைட்ல ரிசர்வ்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது இந்த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல இருக்க இந்த ப்ராஃபிட்டை இங்க டெபிட் சைட்ல இருந்ததுன்னா அது கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல எடுத்து காமிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு. டெபிட் சைட்ல பர்டிகுலர் சரண், அருண் அண்ட் கரண், கிரெடிட் சைட்ல பர்டிகுலர் சரண், அருண் அண்ட் கரண். ஓகே, நவ் இப்போ இந்த பை பேலன்ஸ் பிராட் டவுன் எப்படி நமக்கு வருது அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற இந்த லைபிலிட்டி சைட்ல இருக்கு இல்லையா கேபிட்டல் அக்கௌண்ட் சரண், அருண் அண்ட் கரண், இந்த 60,000, 50,000, 40,000 முடிச்சாச்சு. அடுத்தது இங்க ஜெனரல் ரிசர்வ் இருக்கு. ஜெனரல் ரிசர்வ் அமௌண்ட் வந்து ₹15,000. இந்த 15,000 இங்கேயும் நம்ம பார்க்கணும். இஃப் தே ஹவ் கிவன் த நியூ ரேஷியோ அப்படின்ற பட்சத்துல நம்ம கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க அதை பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணாதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த 4:3:3 நம்ம கெய்னிங் ரேஷியோவா கன்சிடர் பண்ணி இந்த 15,000 இவங்க 3 பேருக்கும் பிரிச்சு நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல போடணும். ஜெனரல் ரிசர்வ் வந்து லயபிலிட்டி சைட்ல இருந்ததுன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல வரணும். ஓகே, ஸோ இந்த ஜெனரல் ரிசர்வை பை ஜெனரல் ரிசர்வ் போட்டு இந்த 15,000 4:3:3 பிரிச்சோம்னா 6,000, 4,500 and 4,500 ஃபார் சரண், அருண் அண்ட் கரண் போட்டாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது இந்த ரீவேல்யூவேஷன். இந்த ரீவேல்யூவேஷன்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த வந்து டெபிட் சைட்ல வந்ததுன்னா இத வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்ல அது கிரெடிட் சைட்ல நம்ம காமிக்கணும். ஓகேவா, சரண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அருண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், சரண், அருண் அண்ட் கரண்ஸ் கேபிட்டல்ல இந்த சைட்ல நம்ம என்ன பண்ணணும், பை ரீவேல்யூவேஷன் போட்டு அவங்க 3 பேருக்கும் இந்த 8,400, 6,300, 6,300 போட போறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது குட்வில் ஆஃப் த ஃபர்ம் இஸ் வேல்யூட் அட் ₹21,000. இந்த அதாவது எக்ஸிஸ்டிங் குட்வில், இந்த குட்வில் வந்து எவ்வளவு இருக்குன்னா 21,000 இருக்கு. இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யார் ரிட்டையர் ஆகுறாங்க, கரண் இஸ் ரிட்டையரிங். கரண் இஸ் ரிட்டையரிங் ஃப்ரம் த கரண் ரிட்டையர்ஸ் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஓகேவா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூ ரேஷியோவோ இல்ல ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் கெயின் எதுவுமே கொடுக்காதனால we are assuming that the continuing partners வந்து ஓல் ப்ராஃபிட் ஷேர்ல தான் கெயின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஓல் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னா இப்போ 4:3:3, 4:3 தான் ஓல்டு ரேஷியோ. ஓகேவா, சோ இப்போ இவங்களுக்கு வந்து இந்த 4:3 தான் நம்ம என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் கரண்ட் ரிட்டையர் ஆகுறாருல அவருடைய ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, இந்த 21,000 இன்டூ கரனோட ஷேர் வந்து 3/10 இல்லையா, 4:3:3னா கரண் வந்து 3/10. ஸோ 21,000 இன்டூ 3/10 போட்டா நமக்கு 6,300 வரும். அந்த 6,300 இந்த சரணுக்கும் அரணுக்கும் 4:3 பிரிச்சு போடணும். ஓகே, ஸோ இந்த ஒர்க்கிங்ஸ் பாருங்க. ஷேர் ஆஃப் குட்வில் வந்து கொடுத்திருக்கிறது 21,000. அதுல கரனோட ஷேர் 3/10 எவ்வளவு வருது, 6,300. இந்த 6,300 நமக்கு ஜேர்னல் என்ட்ரி நம்ம எழுதும் போது இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன, கண்டினியூயிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இல்லையா. அப்ப கண்டினியூயிங் பார்ட்னர்ஸ் யாரு, சரண் அண்ட் அருண். சோ சரண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், அருண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கரண்ஸ், சரண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், அருண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் to Karan's capital. He is a retiring partner. They are continuing partners. So இந்த journal entry போட்டாச்சு. இந்த 6,300 நம்ம என்ன பண்றோம், மீதி இருக்கிற இவங்களுக்கு 4:3 பிரிச்சு போடுறோம். ரைட், ஏற்கனவே நமக்கு வந்து ரேஷியோ வந்து 4:3:3. இதுல 3 வந்து கரனோட ஷேர் இல்லையா. இந்த மீதி இருக்கிற இந்த 4:3 நம்ம போடும்போது 6,300 into 4/7 into 3/7 போட்டா நமக்கு 3,600 and 2,700 வரும். இதுதான் இப்போ நம்ம போட போறோம். இப்போ இது வந்து நமக்கு ஜேர்னல் என்ட்ரி. இத நம்ம கேபிட்டல் அக்கவுண்ட் லெட்ஜர்ல நம்ம போட போறோம். எப்படி போட போறோம் அப்படின்னா இங்க வந்து கேபிட்டல் அக்கவுண்ட்ல இந்த சைட்ல நம்ம டெபிட் சைட்ல என்ன பண்ணோம்னா
டூ கரண்ட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு போட்டு சரணோடதுல 3600, அருணோடதுல 2700 போட போறோம். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. கேபிட்டல் அக்கௌண்ட்ல டூ கரண்ட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு போட்டு சரண்ல 3600, அருண்ல 2700 போட போறோம். ரைட்? hope you are clear with this. இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம என்ன பண்றோம், டூ கரண்ட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டூ கரண்ட்ஸ் அக்கௌண்ட்னு போட்டு சரண்ல 3600 அண்ட் அருண்ல 2700 போட்டாச்சு. இப்போ கிரெடிட் சைட்ல என்ன போடணும், பை சரண் அக்கௌண்ட் பை அருண் அக்கௌண்ட்னு போட்டு நம்ம கரனோடதுல இந்த ரெண்டு பேர்த்தோட அமௌண்ட்டையும் காமிக்கணும். ஓகே, ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன். சரண் அருண் அதை வந்து நம்ம கிரெடிட் சைட்ல பை சரண் அக்கௌண்ட்னு கரண்ட்ல 3600, பை அருண் அக்கௌண்ட்னு கரனோடதுல 2700 போடணும். இங்க போடும்போது டூ கரண்ட் போட்டு ரிட்டையரிங் பார்ட்னர் பேரை போட்டு கண்டினியூங் பார்ட்னர்ஸ்ல அமௌண்ட் எழுதணும் டெபிட் சைட்ல. கிரெடிட் சைட்ல கண்டினியூங் பார்ட்னர்ஸோடைய பேரை போட்டுட்டு ரிட்டையரிங் பார்ட்னர்ல அமௌண்ட் எழுதணும். ஓகே, இது வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி, இந்த ஜேர்னல் என்ட்ரியை நம்ம லெட்ஜர்ல போஸ்ட் பண்றோம். ஓகே, அவ்வளவுதான். இப்போ நம்ம இது எல்லாமே முடிச்சாச்சு. இது வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்றது கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்ல கொடுத்துருக்குது. பேலன்ஸ் ஷீட்ல ஜெனரல் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க, அது 4:3:3 பிரிச்சு போட்டிருக்கோம். ரீவேல்யூவேஷன்ல இருக்க ப்ராஃபிட் எடுத்து போட்டிருக்கோம். அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிற குட்வில்ல நம்ம கால்குலேட் பண்ணி பிரிச்சு நம்ம போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணணும். இப்போ பேலன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ யார் ரிட்டையர் ஆகுறாங்க, கரண்ட் ரிட்டையர் ஆகுறாரு இல்லையா, அந்த கரனுக்கு என்ன பண்றோம், ஃபைனல் அமௌண்ட் டியூ இஸ் நாட் பெய்ட் இமீடியட்லி. அப்பனா நம்ம என்ன பண்ணணும், we have to write it as loan account, to current loan account இல்லையா. ஸோ அதை நம்ம இங்க என்ன பண்ணுவோம், இந்த சைட்ல to current loan account, அவரோட அமௌண்ட்டுக்கு லோன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்லையா. அதை நம்ம எடுத்து எழுதிட்டு அதை பாக்ஸ் போட்டு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ கரண்ட் லோன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம எவ்வளவு அமௌண்ட் போட போறோம் அப்படிங்கறத நம்ம எடுத்து எழுதி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணணும். சரணோடது அருணோடது கரனோடதையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம கரனோடது டோட்டல் பண்ண நமக்கு 57,100 வருது. ஸோ இந்த சைட்ல எதுவுமே கிடையாது. ஸோ டூ கரண்ட்ஸ் லோன் அக்கௌண்ட்ல நம்ம என்ன பண்ணோம், 57,100 போட்டாச்சு. ஸோ சின்ஸ் வி ஆர் நாட் பேயிங் எஸ் அமௌண்ட் இமீடியட்லி அப்படின்னா அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ இது லெட்ஜர்ல தான் நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம் 57,100. அடுத்தது அருணோடதையும் அருணோடத பேலன்ஸ் பண்ணலாம். இந்த ஜேர்னல் என்ட்ரி தெரியும் இல்லையா, ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட். ஓகேவா, அதுதான் இந்த ஜேர்னல் என்ட்ரியை தான் நம்ம இந்த லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். ஓகே, சின்ஸ் வி ஆர் நாட் பேயிங் இமீடியட்லினா உடனே அந்த ஜேர்னல் என்ட்ரி நமக்கு ஞாபகம் வரணும். அந்த ஜேர்னல் வச்சு நம்ம இந்த லெட்ஜரை நம்ம கம்ப்ளீட் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ அருணோடது பாத்தீங்கன்னா கிரெடிட் சைட்ல 60,800 வருது. இங்க வந்து டெபிட் சைட்ல 2,700 இருக்கு. இந்த 60,800ல 2,700 போச்சுன்னா நமக்கு 58,100 வருது. அதை டூ பேலன்ஸ் கேரிட் ஆன் 58,100 அப்படின்னு போட்டுப்போம். அடுத்தது நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியது சரணோடைய அக்கௌண்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சரணோடது கிரெடிட் சைட்ல நமக்கு 74,400 வருது. இங்க இருக்கிற இந்த 3,600 நம்ம மைனஸ் பண்ணா மீதி கிடைக்கிறது 70,800. ஸோ இது வந்து டூ பேலன்ஸ் கேரி டவுன்ல வந்தாச்சு. இப்போ வி ஹாவ் டு பிரிங் டவுன் இல்லையா. ஸோ கிரெடிட் சைட்ல ஆப்போசிட் சைட்ல பை பேலன்ஸ் brought down 70,800 ஃபார் சரண் அண்ட் 58,100 ஃபார் அருண். ஓகேவா, இங்க வந்து நம்ம கரனோடது we should not bring it down here because அதை வந்து நம்ம கரனோட லோன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். ஓகேவா, திஸ் இஸ் அபவுட் த கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ நம்ம இப்போ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டும் அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட்டும் நம்ம முடிச்சாச்சு. இதுக்கான ஒர்க்கிங்ஸும் நம்ம போட்டாச்சு. ஸோ வி ஹாவ் டு கோ ஃபார் த பேலன்ஸ் ஷீட் நவ். பேலன்ஸ் ஷீட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போடும்போது இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் டு பி ரைஸ்ட் பை 2,000 இல்லையா, இங்க ஏற்கனவே கொடுத்துருக்கிறது வந்து 1,000. அந்த 2,000ல இது வந்து லாஸ் தான் நமக்கு, அது இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த 2,000ல 1,000 போச்சுன்னா மீதி உள்ள 1,000 தான் நம்ம என்ன பண்றோம்,
ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் 1000 போடுறோம். இந்த 1000 எப்படி வருதுன்னு தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இந்த டெட்டாஸ்ல ஏற்கனவே கொஸ்டின் இதுல வந்து பேலன்ஸ் ஷீட்ல 1000 கொடுத்திருக்காங்க. இட் ஹாஸ் டு பி raised by 2000 அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. சோ இட் இஸ் a loss. இது வந்து இன்க்ரீஸ் இன் லாஸ். அதனால அதை நம்ம வந்து டெபிட் சைட்ல காமிக்கிறோம். இந்த 2000ல இந்த 1000 மைனஸ் பண்ணி மீதி வர 1000 தான் ரீவால்யூவேஷன் உடைய டெபிட் சைட்ல நம்ம காமிக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் பண்றதை பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட் பண்ணும்போது நம்ம கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் அசெட் சைடை நம்ம முடிப்போம். கொஸ்டின்ல ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்ல உள்ள அமௌண்ட் 60,000. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பில்டிங் டு பி வேல்யூட் அட் 80,000. அப்புறம் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த 20,000. இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் 20,000. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிற இந்த 80,000 பேலன்ஸ் ஷீட்ல வெளியில வர மாதிரி பாத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 60,000 பிளஸ் அப்ரிஷியேட்டட் வேல்யூ 20,000, 80,000 அவுட்டர் காலத்துல போடணும். ரைட்? 60,000 plus appreciated value 20,000 gives you 80,000. ஓகேவா? அடுத்தது நமக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது மெஷினரி வந்து 40,000. அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்திருக்கிறது வந்து அப்ரிஷியேட்டட் இன்க்ரீஸ் பை 10% 4,000. ஸோ இந்த 40,000ல இந்த 4,000 ஆட் பண்ணி 44,000 அவுட்டர் காலத்துல பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கிறோம். 40,000 plus appreciation 4,000 gives you 44,000. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. அதனால டைரக்டா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் 20,000 போட்டாச்சு. ஓகே, அடுத்தது நமக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது ஸ்டாக் வந்து 12,000 கொடுத்திருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ல டு பி டெப்ரிஷியேட்டட், அப்ப டிக்ரீஸ் இந்த 2,000 மைனஸ் பண்ணி காமிக்கிறோம். இங்க இருக்கிற இந்த 12,000ல இந்த 2,000 மைனஸ் பண்ணா 10,000 அவுட்டர் காலத்துல காமிக்கிறோம். ஸ்டாக் 12,000 மைனஸ் டெப்ரிசியேஷன் 2,000, 10,000 அவுட்டர் காலத்துல காமிச்சிருக்கோம். அடுத்தது நம்ம கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது டெட்டாஸ் 25,000 லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் 1000. ஸோ இங்க இருக்கிற இந்த 25,000 இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க டு பி raised at 2,000. இந்த 2,000 மைனஸ் பண்ணி 23,000 அவுட்டர் காலத்துல காமிக்கிறோம். இங்க இருக்கிற 25,000ல இந்த 2,000 மைனஸ் பண்ணணும். ரைட்? ஸோ 25,000ல 2,000 மைனஸ் பண்ணா நமக்கு 23,000 அவுட்டர் காலத்துல காமிக்கிறோம். அடுத்தது நமக்கு கொடுத்திருக்கிறது கேஷ் அட் பேங்க் 44,000. இது அப்படியே நம்ம எடுத்து அவுட்டர் காலத்துல போட்டுக்கணும். இன்கேஸ் நம்ம வந்து பெய்டு இமீடியட்டா இருந்ததுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கரனோட ரிட்டையர்மெண்ட் பார்ட்டை மைனஸ் பண்ணி போடுவோம். ஆனா இங்க என்ன பண்றோம், நம்ம பே பண்ணல, அவருக்கு கரனுக்கு நம்ம செட்டில் பண்ணல, அவரோட லோன் அக்கௌண்ட்டுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். சோ இந்த பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற இந்த கேஷ் அட் பேங்க் அப்படியே எடுத்து 44,000 போட்டுக்கிறோம். சோ இது எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணா 2,21,000 வருது. இப்ப அடுத்தது நம்ம லைபிலிட்டி சைட பார்க்கணும். ஓகே, இப்போ லைபிலிட்டி சைட்ல கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு சரணோடது 70,800, அருணோடது 58,100. இது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கேபிட்டல் அக்கௌண்ட்ல பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டிருக்கோம் இல்லையா, 70,800, 58,100. அதை தான் நம்ம எடுத்து காமிக்கிறோம். கொஸ்டின்ல உள்ள கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம காமிக்க கூடாது. ஓகேவா? அது வந்து முடிஞ்சு போனது. இது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷா நம்ம பண்ணது 78,800, 58,100. இதை தான் நம்ம என்ன பண்றோம், பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு சரண் அருண் போடுறோம். ஓகேவா? அதே மாதிரி ரிட்டையரிங் பார்ட்னர் வந்து லோன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம், அது லைபிலிட்டி. அதனால அவரோட அமௌண்ட் எவ்வளவோ அதை எடுத்து இங்க நம்ம காமிக்க போறோம். ஓகே, அவரோடது இந்த 57,100 நம்ம என்னன்னு காமிக்கிறோம், கரண்ட் லோன் அக்கௌண்ட் போட்டு 57,100 போடுறோம். ஓகேவா? அடுத்தது நமக்கு கொஸ்டின்ல இருக்கிறது சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். நம்மளோட லைபிலிட்டி சைட்ல இருக்கிற நம்மளோட லைபிலிட்டிஸ்ல கிரெடிட்டர்ஸ் 35,000 இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம இங்க இதுல போடுறோம். சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் 35,000. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 2,21,000 வருது. இது நம்ம பேலன்ஸ் ஷீட்டோட ஆன்சர் வந்து 2,21,000. We have completed exercise sum number 18 in unit 6 retirement and death of the partner comprehensive problem. ஓகேவா? revaluation account, capital account, and then in the workings பார்த்துக்கோங்க. next வந்து balance sheet. okay, hope you are clear with this. We'll meet you in the next class with the exercise sum number 90. Hope you are clear with this.